வெல்கம் எவ்ரிஒன் டு ஸ்டடி ஜோன் SSC. நான் உங்கள் கார்த்திக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Day 6 ஆஃப் Oliveboard லைவ் செஷன். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு மக்களே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்தையும் சுற்றி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ மழை அப்போ மேக்ஸிமம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்குள்ளே இருங்க. ஒன்ஸ் இந்த மழை எல்லாமே நின்னதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம். ஓகேவா? டன் மக்களே. எப்போவுமே நம்மளோட சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரொம்ப நாளைக்கு இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இருக்க முடியும். ஸோ பி சேஃப், பி கேர்ஃபுல். ஸோ வெளியே போயே ஆகணும் அப்படின்னா சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ Day 6 ஆஃப் Oliveboard செஷனுக்குள்ளே எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களை வரவேற்கிறேன். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிற மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைவ் செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, டன். ஸோ வழக்கம் போல் பென் அண்ட் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக எடுத்து வைங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ இன்றைக்கான பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பேப்பர் தான். ஸோ குட் ஈவினிங் காயத்ரி. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர். ஸோ உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சால்வ் பண்ண முடியும். சொல்யூஷன் அண்ட் அனலைசிஸ், வியூ சொல்யூஷன், ரீட்ரை மோட கொடுத்துருவோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். முதல் கேள்வி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத போடுங்க. ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பாருங்கள். ஸோ டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க் தானே அப்படின்னு நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைம் அண்ட் ஒர்க் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக எடுத்துடக்கூடாது. ஸோ விக்ரித்தி குட் ஈவினிங். ஸோ காயத்ரி குட் ஈவினிங். ஏவி கிளியர், சூப்பர். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, எ பைப் கேன் ஃபில் எ மேன் கேன் ஃபில் 5 liters in 3 minutes. உமன் பார்த்தீங்க அப்படின்னா 3 liters in 4 minutes. அதுக்கப்புறம் பாய் பார்த்தீங்க அப்படின்னா 2 liters in 3 minutes. In what time they fill the tank in 111 liters working together? ஸோ எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்க்குற கேள்வியை விட பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி. ஸோ நமக்கு பதில் என்ன வேணும்னு பாருங்கள், என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியே பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த செஷன் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபயரி செஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ பென் அண்ட் பேப்பர் ரெகுலராக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் மக்களே, நமக்கு என்ன பதில் தேவைன்னா மினிட்ஸ் தேவை. என்ன யூனிட்டை நம்ம டிவைட் பண்ணணும்னா 111 லிட்டரை டிவைட் பண்ணணும். அப்போ 111 லிட்டரை நம்ம டிவைட் செய்ய வேண்டும். அப்போ நமக்கு கீழே யூனிட் என்ன வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிட் வரணும். அப்போ மினிட் பார்த்திங்கன்னா மேலே வரணும் யூனிட்டாக. அப்போ நம்ம லிட்டர்ஸ் டிவைடட் பை மினிட்டை டிவைட் பண்ணால் தானே மக்களே நமக்கு மினிட்ஸ் வரும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ யூனிட் வந்து நமக்கு லிட்டர்ஸ் ஆன்சர் வேணா ஆல்ரெடி இருக்க லிட்டரை போக வச்சுட்டு ஸோ டிவைடட் பை என்ன வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிட் வரணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த யூனிட் ஆனது வரும். அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத நமக்கு மேலே பார்த்திங்கன்னா 111 லிட்டர்ஸை போட போகிறோம். அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க யூனிட்ஸ் எல்லாத்தையுமே லிட்டர் பை மினிட்டாக மாற்றினீங்கன்னா உங்களோட சம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/3 லிட்டர்ஸ் பர் மினிட். ஓகேவா? 5/3 லிட்டர்ஸ் பர் மினிட். இங்கே பாருங்கள் 3 liters by 4 minutes. இங்கே பாருங்கள் 2/3 லிட்டர்ஸ் பர் மினிட் 1 மினிட்டு. ஸோ அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும். அப்போ அப்படியே டேரெக்டாக 111 டிவைட் பை 5/3 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 2/3. இது என்ன யூனிட்னா லிட்டர். இது என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் பர் மினிட். ஓகேவா? டன்னா மக்களே. ஸோ சால்வ் பண்ணி என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 111 டிவைடட் பை என்ன எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 12 பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ டிவைடட் பை 12. அப்போ மேலே என்ன வரும், இன்ட்டு 4 20 ப்ளஸ் 9 ப்ளஸ் 12. ஓகேவா? டன். ஸோ சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருது, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் போல். ஸோ இன்ட்டு 4 போட்டிங்கன்னா ஹியர் இட் வில் பி 8 மக்கள். ஓகே, ஸோ 111 பை 37 இன்ட்டு 12. ஸோ இதை சால்வ் பண்ணி அப்படின்னா வில் கெட் 36. ஓகேவா? டன். ஸோ ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ இன்றைக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா 36. ஸோ எங்கே தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னென்னா 36.
ஓகேவா? டன். இப்போது ஜென்ரலாக இந்த கொஷினை யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போ இந்த ட்ரிக்கை வச்சு போகணும். இப்போ ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். எனக்கு என்ன பார்க்கணும்? எனக்கு எப்போவுமே எஃபிஷியன்சி தானே நான் கண்டுபிடிப்பேன். எஃபிஷியன்சி எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஓகேவா? லிட்டர்ஸ் தான் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி. அப்போ லிட்டர்ஸ் மேலே வர மாதிரி தான் இந்த சம்மை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, லிட்டர்ஸ் மேலே வர மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அப்போ 5/3 ஃபார் 1 minute. ஸோ 1 minuteக்கு என்னங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஃபார் 1 minute. ஸோ தேர்டு பர்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 ஃபார் 1 minute. ஸோ அப்போ 1 minuteக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இவர் 5/3 லிட்டர், இவர் 3/4 லிட்டர், இவர் 2/3 லிட்டர். அப்போ 3 பேரும் சேர்றப்போ ஸோ 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்தாப்பில் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நிரப்புவாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். கிளியரா மக்களே? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய கொஸ்டினாக இருந்ததுனால நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆகும். ஓகே, ஸோ மற்றவங்க எல்லாருமே சும்மாவே இருக்காதிங்க. ஸோ பென் அண்ட் பேப்பர் எடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போடணும். மக்களே, இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நான் ராங்காக போட்டேன். ஆனால் அதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நான் ஏன் இந்த கொஸ்டினை தப்பாக போட்டேன் அப்படின்னு பாருங்கள். The average of 54 consecutive even numbers is என்ன அப்படின்னா 165. ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே எப்படி ப்ரொசீட் பண்ணுவேன்னா சென்டர் நம்பரை கண்டுபிடிப்பேன் எப்போவுமே. ஓகே, சென்டர் நம்பரை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஹவு டு ஃபைண்ட் த சென்டர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ். அப்போ 2 நம்பரை கூட்டி டிவைட் பண்ணால் 165னா அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் 164 ஈவன் நம்பர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பரா? அப்போது 27 நம்பர் முன்னாடி இருந்திருக்கும். ஸோ 27 நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ஏன்னா ஆக மொத்தம் எத்தனை நம்பர்ஸு? 54 நம்பர்ஸ். அப்போ ரைட் சைடில் ஒரு 27 நம்பர், லெஃப்ட் சைடில் ஒரு 27 நம்பர்ஸ். ஓகேவா? டன். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாருங்களேன். ஸோ அப்போ அந்த சீரியஸை கண்டுபிடிக்கிறப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க மக்களே. இப்போ நம்ம கண்ணில் பாருங்களேன், இதே கொஷினை இப்படி கொடுத்துருந்தானு வச்சுக்கோங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு இப்படி கொடுத்துருந்தானா நம்ம அழகாக என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட் நம்பரை கேட்கல செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரை கேட்குறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் பாருங்கள், இந்த செகண்டுக்கு பதிலாக லெட்டர்ஸில் செகண்டை கொடுத்துட்டாங்க. ஸோ குட் ஈவினிங் மனோஸ்ரீ, இனிக்கோ வேறு லெவல். ஸோ 216 தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சர். செகண்டை பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் கொடுத்ததுனால நம்ம கண் எப்போவுமே இதுக்கு போகாது, டேரெக்டாக லார்ஜஸ்ட் நம்பர் என்ன கேட்குறாங்கன்னு நம்ம நினச்சிருவோம். ஓகேவா? லார்ஜஸ்ட் நம்பர் என்ன கேட்குறாங்கன்னு நினச்சிருவோம். அதனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எனக்கு தப்பாயிருச்சு. நம்ம அவசரத்தில் என்ன பண்ண மாட்டோம், அதை கவனிக்க மாட்டோம். நம்ம கேட்குறது செகண்ட் லார்ஜஸ்ட்டு. அப்போ நமக்கு என்ன நம்பர் இருக்குது, சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது. அப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி, ஓகேவா, முன்னாடி இருக்க நம்பர் தான் என்ன அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு, இது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட். அப்போ இந்த சீரியஸ் என்ன இருக்கும், இப்போ பாருங்கள், மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 166 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நம்பர் தேவை. அது எத்தனாவது நம்பர் அப்படின்னா 27 நம்பர்ஸில் ஒரு நம்பர் இங்கே இருக்கா. அப்போ நமக்கு அடுத்த நம்பருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 2 கூட்டுவோம். அதுக்கு அடுத்த நம்பருக்கு 2 கூட்டுவோம். அதுக்கு அடுத்த நம்பருக்கு 3 கூட்டுவோம். அதுக்கு அடுத்த நம்பருக்கு 4 கூட்டுவோம். இதானே ஈவன் நம்பரோட சீரியஸு. அப்போ நமக்கு இது இல்லாமல் 26 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. 27 நம்பர்ஸில் ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா 26 நம்பர் இருக்குது. அப்போ அதை லாஸ்ட் நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 × 2 ஈக்குவல் டு 52 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த லாஸ்ட் நம்பர். ஸோ அப்போ வாட் இஸ் த லாஸ்ட் நம்பர்? ஸோ த லாஸ்ட் நம்பர் இஸ் 52. இதோட ஆட் பண்ணிங்கன்னா you will get 218. so this is the last number மக்களே. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன கேட்கல, லாஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கல. அதை தான் நான் தப்பு பண்ணிட்டேன். லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர், அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்குறாங்க. இது ஈவன் நம்பர் சீரியஸ் தானே. அப்போ லாஸ்ட் நம்பர் 218னா அதுக்கு முன்னாடி நம்பர் 216 இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கேள்விக்கான விடை. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் கம் பண்ணணும். நல்லா பாருங்கள், 216. ஆனால் நான் என்ன போட்டேன் அப்படின்னா 218 போட்டுட்டேன். லார்ஜஸ்ட் நம்பராக கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அவ்வளோ கண்டுபிடிச்சுமே வேஸ்ட் ஆகிருச்சு இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்திக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் டெஸ்ட் போடுறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் நம்ம பொறுமையாக போடும்போது வராது. ஸோ நம்ம மார்க் டெஸ்ட் இல்லாமல் நார்மலாக சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பண்ணவே மாட்டோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்றது வரைக்கும் நம்ம தெளிவாக படிப்போம். இதே மார்க் டெஸ்ட் போடும்போது இதே கேள்வி நமக்கு என்ன வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா வராது. ஏன்னா நமக்கு அவ்வளோ டைம் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது.
ஓகேவா டன் கிளியரா மக்களே ஓகே இன்னைக்கு क्वेश्चन பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு அத நானே பார்த்துட்டேன் a cuboid with the dimensions 36 cm 8 cm and 5 cm கலரா மாத்திரோம் is melted அப்ப அவ்வளவுதான் மெல்ட் பண்ணிட்டான் அப்ப உருக்க போறான் அப்ப n = என்ன நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் என்னன்னு கேட்பான் அப்ப நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் ன்ட்டு எதை உருக்குறாங்க ஸ்பியரை உருக்குறாங்க அப்ப n * ஸ்பியர் is equal to என்னது வால்யூம் ஆஃப் cuboid அப்ப cuboidோட வால்யூமையும் ஸ்பியரோட வால்யூம் என்ன பண்ணும் டிவைட் பண்ணனும் ஓகேவா டன் அப்ப நமக்கு என்ன ஷேப் cuboid is in the form of 36 * 8 * 5 divided by ஸ்பியரை கொண்டு வந்துடலாமா what is the formula for sphere 4/3 into 4/3 pi into radius எவ்வளவு கொடுத்திருக்கான் 7 cm அப்ப 7 * 7 * 7 சோ சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துரும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும் மக்களே ஆன்சர் 1 ஆ 5 ஆ 2 ஆ 4 ஆ அப்படிங்கறத டக்குனு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க what is the answer for this question fast ஸோ இனிக்கோ ஹரிஹரன் வேறு லெவல் மாஸ் பண்ணுறீங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ஃபுல்லாக ஃபயராக இருங்க ஸோ சால்வ் பண்ணால் எவ்வளோ வருது கிட்டத்தட்ட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 1 கிட்ட வரும் ஓகேவா அப்ராக்சிமேட்டாக 1 கிட்ட வரும் ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க 1 2 4 5ங்கிறத கேட்குறாங்க அதை நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும் ஓகே ஸோ இதை அடிச்சு விடுங்க இது 9 இதே அடிச்சு விடுங்க அது கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது ஸோ 9 * 3 * 8 * 5 டிவைடட் பை 22 * 7 * 7 இதான் மக்களே இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ 2ஆல் ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா ஸோ திஸ் இஸ் 11 டைம்ஸ் ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டும் ஸோ 49 இன்ட்டு ஒரு 11 எவ்வளோ வரும் 490 + 49 539 மேலே ஸோ கீழே மேலே எவ்வளோ வரும் ஸோ 20 * 7 ஸோ 540 ஸோ கிட்டத்தட்ட 1 டைம்ஸ் தான் வரும் ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஓகேவா டன் ஸோ வேறு லெவல் கொஸ்டினா ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் ஸோ ஆன்சர் போடாதவங்க பரவாயில்ல ஸோ வி ஆர் இன் லேர்னிங் ஸ்டேஜ் ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம் ஸோ மனோஸ்ரீ ஆன்சர்லாம் பறக்க வர்றீங்க சூப்பர் வெரி குட் ஸோ மூவிங் ஆன் டு 4th கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினை படிங்க ஃபஸ்ட்டு படித்தோடனே இந்த கொஸ்டினை எத்தனை பேர் ஃபஸ்ட்டு கோலில் போடுவீங்க ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுவீங்கன்னு போடுங்க டக்குன்னு So 2 person A and B entered into a partnership with investment ratio 2/3 * 3/4 ஓகேப்பா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ டேரெக்டாக குத்துறான் கிராஸ் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கிடச்சிரும் கிராஸ் பண்ணால் எவ்வளோ வருது 8:9 ஒரே ஸ்டெப்பு முடிஞ்சுது ஆஃப்டர் எக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா A withdraw 40% அண்டு B withdraw 40% and A added 25% to his investment ஆஃப்டர் 2-year partnership the profit made is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:4 இதான் மக்களே கேள்வி இந்த கொஷினை பார்த்த உடனே போடுவீங்களா ஸ்கிப்பா ஸோ ஹரியரன் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிடுவோங்கிறாரு வாட் அபவுட் அதர்ஸ் ஏன் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சம்பளம்லாம் எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான் 4 மாதம் அப்படின்னு அப்போ நமக்கு மொத்தமாக எத்தனை இயர்ஸு 2 இயர்ஸ் அப்போ 24 மாதங்கள் அப்போ எக்ஸ் ஈக்குவல் இப்போ 10 மாதம் கொடுத்துட்டோம்னா 10 மாதத்தை அடிச்சிருவோம் அப்போ ரிமைனிங் 14 மாதத்துக்கு மல்டிப்ளை பண்ணி சம்மை போட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் இப்போ இந்த சம்மெல்லாம் போடலாம் ஆனால் வந்து அப்படியே போகிறப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாயிருச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஓகேவா டன் ஸோ 10 மாதம் ஒன்று ஸோ 14 மாதம் ஒன்று அப்படியே நம்மளால் எக்ஸை இங்கே நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா போட முடியுது இதே இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணால் மொத்தமாக எக்ஸு ஒரு வேல்யூ அதுக்கப்புறம் 24 - x ஒரு வேல்யூன்னு நமக்கு எக்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி சம்ஸை மேக்ஸிமம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போடக்கூடாது ஆனால் இன்றைக்கி நம்ம போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போடலாம் மக்களே ஓகே டன் ஸோ இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு எப்படி போடணும் அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸ் மந்த்ஸ் ஸோ அப்போ ஃபஸ்ட் ரேஷியோ என்னது ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ இஸ் 8:9 ஓகேவா ஏன்னா 2/3 * 3/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8:9 அப்படின்னு கிடைக்குமா இதிலேருந்து எக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க B withdraws 40% of initial investment and A added 25% more to his initial investment அப்போ இதில் நீங்கள் 25% எடுத்தீங்க அப்படின்னா ஈஸி ஓகேவா ஏல 25% ஆட் பண்ணிங்கன்னா 4:5 ரேஷியோ
ஸோ அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம்னா 4 parts 8னா 5 parts 10 இந்த இடத்துல ஆன்சர் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ பி வித்ரா 40%. அப்போ 40% ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ 2/5. அப்போ இது 5ஓட மல்டிப்ளாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் மக்களே. 5ஓட மல்டிப்ளாக இல்லை அப்படிங்கிறதுனால சம்மு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஓகே, அப்போ 5ஓட மல்டிபிள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை நான் வந்து ரொம்ப தைரியசாலி, நான் அப்படியே டேரெக்டாகவே சம்மை பார்த்து போடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், போடலாம். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் எத்தனை பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1. ஓகேவா, பிரேக்கிங் பாயிண்ட் ஒரே ஒரு சம்மு, அதுவும் எக்ஸாக்டாக 2 ஆக்ஷனும் அதே இடத்துல நடக்குதுன்னா நீங்கள் 24 - xன்னு வைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக y அப்படிங்கிற ஒரு புது வேரியபிள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த ரிமைனிங் டேஸ் இருக்கு இல்லையா மக்களே, அதை நீங்கள் y அப்படிங்கிற புது வேரியபிளில் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 8x, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9x. ஓகேவா, டன். இப்போ என்ன மாதம் ஆகுது, x மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ரிமைனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா y மந்த்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரிமைனிங் y மந்த்ஸுக்கு எவ்வளோ வரும், ஸோ 8x 9x. இப்போ இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. அப்போ 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன வரும், 10ன்னு வரும். ஸோ இனிஷியல் அமௌண்ட் 8, ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஆயிடுச்சு. அப்போ திஸ் இஸ் 10x. இங்கே பாருங்கள், இனிஷியல் அமௌண்ட் இஸ் பார்த்தீங்கன்னா 9 rupees. இதிலேருந்து 40% வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 60% இஸ் தேர். அப்போ 60% ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் 5.4. அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 5.4y. சாரி திஸ் இஸ் y. ஏன்னா நான் இது பார்த்தீங்கன்னா ருபீஸ் 8 ரூபா 9 ரூபானே எடுத்துட்டேன் சம்மை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இதையும் ஆட் பண்ணுங்கள், இதையும் ஆட் பண்ணுங்கள். இது என்ன ரேஷியோவில் இருக்கா, 5:4 ரேஷியோவில் இருக்கா. ஜஸ்ட் இதை போடுங்க. இப்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 8x + 10y divided by 9x plus 5.4y. இதனுடைய வேல்யூ இஸ் in the ratio of 5/4. So if you solve this அப்படின்னா you will directly get the answer மக்களே. So 32x plus 40y is equal to 45x plus 27y. ஸோ அப்போ இதை இந்த சைடு எடுத்துருவாங்க. ஸோ y இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 13y is equal to x அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 13x. பாரு, அப்போ x/y வேல்யூ பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு கிடச்சிருச்சு மக்களே. அப்போ எனக்கு x/y ரேஷியோ இருக்குது. அப்போது எனக்கு டோட்டலோ டிஃப்ரென்ஸோ ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா. அப்போ தான் எனக்கு என்ன தெரியும், இந்த டோட்டல் பீரியட் எவ்வளோ அப்படின்னா 2 years. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 months வரும். கரெக்டாக, அப்போ x and y சம் பார்த்தீங்கன்னா 24 months. அப்போ அதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:1. அப்போ எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும், இது 12 மாதம்னா இதுவும் 12 மாதங்கள். ஆன்சர் 12 மாதங்கள். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இது எல்லா கேஸ்லையுமே ஒர்க் ஆகாது. பிரேக்கிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஏல ஆக்ஷன் நடந்தது அப்படியே பிலையும் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ரவின் வேறு லெவல். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, ஒரு ஃபயரை பார்த்திங்கன்னா தட்டி விடுங்க. ஓகே, டன். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க, கல்பிரிட்ஸ். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு விடுங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உண்மையாகவே இது வேறு லெவல் ஷார்ட்கட் மக்களே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இப்போ புரியாது, எக்ஸாமில் இந்த ஒரே ஒரு சம் தான் இருக்குது. அப்போ நான் சால்வ் பண்ண டைம் ஆகும் அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். அப்போ 4/6 24 ப்ளஸ் டிவைடட் பை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 - 4. ஸோ சால்வ் பண்ணுங்கள். 6 டிவைடட் பை 2 = 3. ஸோ ஈஸியான கேள்விகள் ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஸோ சம்மை சால்வ் பண்ணியாச்சு. இதெல்லாம் சல்பி சம்ஸ், நீங்களே போட்டுருங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின். ஓகே, the area of square is 11:14, 11/14 of the area of circle. அப்போ ஸ்கொயரு சர்க்கிள், ஸ்கொயர் எவ்வளோ, லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேலே இருக்க வேல்யூ எடுத்துக்கணும் 11, சர்க்கிள் எவ்வளோ அப்படின்னா 14. மக்களே இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்கொயர் இஸ் 11/14 ஆஃப் சர்க்கிள், சர்க்கிள் பை ஈக்குவல் டு 11/14 இப்போல்லாம் எடுத்திங்கன்னா விடிஞ்சிரும். டேரெக்டாக லெஃப்ட்டில் இருக்கிறது மேலே, ரைட்டில் இருக்கிறது கீழே, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே தான் இதுவும் அதே இடத்துல தான் வரும். ஓகேவா, டன். 11:14. இஃப் த டயக்னல் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 cm. அப்போ டயக்னல் எவ்வளோ, ஸோ ஸ்கொயர் ஈக்குவல் டு கொடுத்துறாங்க. ஸோ டயக்னல் 88. தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயக்னலை வச்சு ஃபஸ்ட்டு ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவை வச்சு, ஏரியா ஆஃப் ஸ்கொயரை வச்சு ஏரியா ஆஃப் சர்க்கிளை பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா என்னது, πr². அப்போ அதுக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஃப் டயக்னல் இஸ் கிவன் அப்படின்னா, டயக்னல் இஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 டயக்னலோட ஸ்கொயர்.
ஓகேவா, half into diagonal ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் திஸ் சர்க்கிள் எவ்வளோ மக்களே, சாரி ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் half into 88 into 88. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஆனால் சாரி ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் தான் எத்தனை பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 11 பார்ட்ஸ். அப்போ தி ஸ்கொயர் இஸ் given as 11 பார்ட்ஸ். அப்போ நமக்கு எத்தனை பார்ட்ஸ் வேணும், 14 பார்ட்ஸ் வேணும், அவ்வளோதான். அப்போ சர்க்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அப்போ டைரக்ட் ஃபார்முலா என்னது, ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ தானே, ஏன்னா 14 பார்ட்ஸ் தான் சர்க்கிள். இப்போ 14/11 இன்ட்டு half இன்ட்டு 88 இன்ட்டு 88. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் டேரெக்டாக வந்துடும் மக்களே. புரிஞ்சுதா, கிளியர்? ஸோ இது பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயரு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா 11 பார்ட்ஸ். அப்போ நமக்கு எப்போவுமே மேலே என்ன பண்ணுவோம், தேவைங்கிறது தானே போடுவோம். ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல், ஸோ இனிக்கு ரவின் வேறு லெவல். ஆன்சர் ஆப்ஷன் டி வருதா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். 22க்கு போட்டிங்கன்னா 4 முறை. ஸோ 11 × 2, இங்கே ஒரு 22க்கு போட்டிங்கன்னா 4 முறை. அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, ஒரு 4, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, ஒரு 7 இன்ட்டு ஒரு 2 இருக்குது. ஸோ √2 which is equal to 28√2. ஓகேவா, டன். இந்த கேள்விக்கெலாம் பாருங்கள் மக்களே, 218 செகண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேள்வியெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வரும். ஸோ மற்றவங்க யாராவது ஆன்சர் போட்டிங்களா பாருங்கள். கேல்குலேஷன் கொஞ்சம் ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரியான சம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்பாங்க, ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு 30 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு நீங்கள் ஒரு 100 சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகே, டன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் பார்த்தீங்கன்னா 2250. அந்த மார்க்கெட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 22% above the காஸ்ட் ப்ரைஸ். ஷாப் கீப்பர் சோல்ட் அட் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி மக்களே கிடைக்கும், இப்போ இங்கே பாருங்கள், இதை நீங்கள் இந்த 22%யும் 12%யும் நல்லா உத்து நோக்குனீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் கிடையாது. ஸ்டாண்டர்ட்னா என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆல்ரெடி படித்தது 10, 20, 25, 16.6 இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸாக இருந்தால் தான் நம்மளால் ரேஷியோ மெத்தட்லாம் எடுத்தோன்னா ஆன்சர் டக்குன்னு வரும். இதுக்கெலாம் நீங்கள் ரேஷியோ எடுத்தாலே டைம் அதிகமாகிடும். அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2250 சிபி எவ்வளோ பர்சன்ட் மார்க் பண்ணுறான், 22. அப்போ 122% தான் என்னது எம்பியா, 122% ஹைக் பண்ணிட்டீங்கன்னா எம்பியாக ஆயிரும். எம்பிலேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, 12%. அப்போ ரிமைனிங் இருக்க 88 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி. அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு ஆன்சரை மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான் மக்களே. ரிமைனிங் இருக்க 88% தான் என்னது எஸ்பி. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சரை கண்டுபிடிங்க, போயிட்டே இருங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போ இங்கே பாருங்கள், இது 25ஆல் முடிஞ்சிருக்கா? அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா மேலேயும் கீழேயும் 4 × 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் சிம்பிளாக வரும். ஸோ 9000 / 4 × 122 / 1000 × 88 / 100. கேல்குலேட்டர் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல, போட்டுக்கினே இருக்காங்கப்பா டக்குன்னு. ஸோ இஃப் சால்வ் திஸ் கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2416 வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெருசாக டவுட் இருக்குது அப்படின்னா 9ஓட மல்டிபிள் நீங்கள் இதில் செக் பண்ணலாம் மக்களே. கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கா, ஸோ 9ஓட மல்டிபிள் எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடிச்சு விட்றலாம். ஸோ 2 2 5 9 போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சம்மு 7 வராது. இந்த இடத்துல பாருங்கள் 10 15 21 22 இதுவும் வரல. ஸோ 6 6 12 14 19 20 இதுவும் வரல. அப்போ இந்த ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணுங்கள் 9ஓட மல்டிபிள் இருக்கான்னு. ஸோ 2 4 6 + 6 + 6 18 வந்து விட்டது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 9ஓட மல்டிபிள் 11ஓட மல்டிபிள்லாம் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை, நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவேன்னா இந்த 2 அடிங்க, இங்கே 2ஆல் அடிச்சிங்கன்னா 61, இங்கே 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 44. அப்படியே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 44க்கு 4 பேலன்ஸ் 4, 44 × 4 264, 268. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். பேலன்ஸ் 3, 75 பேலன்ஸ் 7, 56 பேலன்ஸ் 1 6, ஸோ 18 24. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24156. ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா வரும். கேல்குலேஷன் பண்ண தயங்காதீங்க மக்களே. ஸோ நானும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கேல்குலேஷன் பண்ணாலே என்னடா இது இவ்வளோ கேல்குலேட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது கேல்குலேட் பண்ணலன்னா நீ சம்மே போட முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம கேல்குலேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணி தான் ஆகணும், தெரிஞ்சுக்கணும், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ நீங்களாக பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ் எடுங்க, மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றும் இல்லை மக்களே, 9 × 9 வரைக்கும் தெரிஞ்சால் போதும்.
9x9 வரையும் தெரிஞ்சதுன்னா போதும். 9 8s are 72, 6 6s are 36, 6 8s are 48. இந்த மாதிரி இருந்தாலே சிங்கிள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன்லேயே ஃபாஸ்ட்டாக போடலாம். தப்பு இல்லாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் கிளாஸ் பார்த்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஃபயரான ஒரு சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இந்த சம் யார் ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு பார்ப்போம். த ஆவரேஜ் கன்சப்ஷன் per month is 12 kg in an orphanage. ஒரு ஆர்ஃபனேஜில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 kg. கன்ஸ்டியூட்டிங் 12 ஃபீமேல்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல்ஸ், கொஞ்சம் ஃபீமேல்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல்ஸ் இருக்காங்க. ஆவரேஜ் கன்சப்ஷன் பர் ஃபீமேல் 16, ஸோ மேல் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ சேர்த்தாப்பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ ஃபீமேலையும் மேலையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அரியரன் வேறு லெவல். ஸோ ஃபீமேலையும் மேலையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்துருமா. அப்போ ஃபீமேல் எவ்வளோ, ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 16 கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ இன்பிட்வீனில் எவ்வளோ வருது, 12. ஸோ அப்போ ரேஷியோ எவ்வளோ, ஸோ 4 இப்போ ஈக்குவலாக இருக்கா. அப்போ ஈக்குவலாக இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்க போகுது, 0 தான் இருக்க போகுது. ஸோ ஹரிஹரன், இனிகோ அண்ட் மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். ஸோ போன கொஸ்டினுக்கு காயத்ரி ஹரிஹரன் மட்டும்தான் ஆன்சர் பண்ணிடுங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க, கால்குலேட் பண்ணுங்கள் மக்களே, கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்லாம் பாருங்கள், நம்ம கால்குலேஷன் பெருசாக தேவை, கான்செப்சுவல். இப்போ இதே நீங்கள் எக்ஸ் ஒய் மெத்தட்லாம் வச்சு போட்டிங்கன்னா செத்துருவீங்க. அந்த சம் செத்துருவீங்கன்னு ஒரு தவறான வார்த்தை. நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆயிரும். டன். ஓகே. ஸோ வேல்யூ ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், ஒரு 10 செகண்ட்லேயே போட்டுடலாம். டன். மூவிங் ஆன் டு 9வது கேள்வி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க மேலே, ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஓகேவா மக்களே, கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். இது நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை படிக்கணும். ஸோ ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 3 into மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஷினில் பார்த்தீங்கன்னா சிவி கொடுத்துருக்கான், பட் சிவி இஸ் நாட் நீட் ஃபார் திஸ் கொஸ்டின். மீன் கொடுத்துருக்காங்க, ஸோ மீன் இஸ் 50. கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிவன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -0.6. ஃபைண்ட் த மீடியன். இப்போது நான் வந்து இப்போ சம்மே போடல மக்களே, ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நான் சம்மே போடல, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்சர் எல்லாருமே போட போகிறீங்க, ஓகேவா. சம்மே போடல, நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 1400 கிராம் மூளை இருக்குல்ல மக்களே, மூளை. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு ஸ்கியூனஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு, ஓகேவா. ஸ்கியூனஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ இங்கே பாருங்கள், நெகட்டிவ் எப்படி வரும். ஸோ மீடியனும் பார்த்தீங்கன்னா நான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ மீன் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 50 கொடுத்துட்டாங்க. அப்போ மீடியனோட வேல்யூ என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். மீடியன் வேல்யூ என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரணும். அப்போ ஆன்சர் நெகட்டிவில் வரணும்னா ஸோ வேறு லெவல் காயத்ரி, ஹரிஹரன், மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ அப்போ நமக்கு எப்போல்லாம் மீன் கம்மியாக இருக்கோ அப்போ மட்டும் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸோட வேல்யூ நெகட்டிவில் வரும். ஏன்னா மற்ற டேர்ம்ஸ் எதுவுமே எனக்கு நெகட்டிவில் வராது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் நாட் பி நெகட்டிவ். ஸ்கியூனஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரும். த ரீசன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன் அண்ட் மீடியன். இஃப் த மீன் இஸ் ஹையர் அப்படின்னா ஐ வில் கெட் எ பாசிட்டிவ் ஸ்கியூனஸ். இஃப் த மீடியன் இஸ் ஹையர் அப்படின்னா ஐ வில் கெட் த நெகட்டிவ் ஸ்கியூனஸ். ஓகேவா மக்களே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில இடத்துல ஸ்மார்ட்டாக உங்கள் மூளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. டன். இப்போ இந்த கொஸ்டினை போடவே தேவை, ஏன்னா நம்ம 50 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ 40 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு ப்ளஸில் வேல்யூ வந்துடும். ஸோ 49 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். ஸோ இது மூணுலேயுமே நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 0 வரும். ஸோ 52 நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் வரும், ஓகேவா. டன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ஆன்சர்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ண முடிஞ்சு அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம், ஓகே. டன். ஸோ அப்போ நமக்கு இப்போ இந்த ஃபார்முலாவில் ஸ்கியூனஸ் கொடுத்துட்டான், மீன் கொடுத்துட்டான், மீடியன் கொடுத்துட்டான். ஆனால் நமக்கு பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பதிலாக சிவிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா. சிவி இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை மீன் இன்ட்டு 100. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது. ஸோ வேல்யூ ஆஃப் த மீன் இஸ் 10. ஸோ அப்போ இது வந்து இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்க அப்படின்னா ஸ்கியூனஸ் 0.6. அப்போ இந்த 10 இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா -6. அப்போ -6 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா -2. இப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் 52.
So by solving this also you will get the same answer 52. So that's just a calculation தான். ஸோ அந்த calculation பார்த்தீங்கன்னா யார் வேணால் போடலாம். ஸோ ஜஸ்ட் வேல்யூஸ் தெரிஞ்சதுனா போதும். ஸோ இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஸோ எப்போவுமே ஒரு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மீன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல படிப்போம். ஞாபகம் இருக்கா? மீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல படிப்போம். ஸோ மீனுக்கு தான் எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஃபார்முலாவில் அதுதான் ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சின்னதாக ஏதாவது ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மீன்லையும் எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும், மீடியனும் எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும், மோடும் எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்கியூனஸ் பார்த்திங்கன்னா மோடை வந்து இருக்காது, மீன் அண்ட் மீடியனு. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக பார்த்திங்கன்னா மீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், மீடியன் பார்த்திங்கன்னா மைனஸில் போட்டுருங்க. ஓகே, டன். ஸோ வேறு லெவல் மக்களே. ஸோ நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மூளை இருக்குது. ஓகேவா, டன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், PQR டுகெதர் கேன் do a piece of work என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 days. P takes 1.5 times as long as Q and R. அப்போ Pயும் Q and Rயும் பார்த்தீங்கன்னா பிரிகிறாங்க. ஸோ வாட் இஸ் த டைம் ரேஷியோ? ஸோ 1.5 times ஆ, அப்போ திஸ் இஸ் 1.5 into 1. ஸோ அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவாக இருக்கும்? 1:1.5. ஸோ 2:3. அவ்வளோதான் மக்களே. ஸோ என்ன கொடுத்துறாங்க? PQR கொடுத்துறாங்க. அப்போ என்ன கேட்பான்? ஒன்று P கேட்பான், அரல்ஸ் QR கேட்குறாங்க. ஸோ P பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அப்போ நமக்கு 15 into PQRோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 5 divided by P போடணும். ஸோ ஆன்சர் இஸ் 37.5. ஸோ 75ல் பாதி. ஸோ இன்றைக்கி ரவின் வேறு லெவல். ஸோ மற்றவங்க எல்லாருமே ஆன்சர் போட்டிங்களா? ஸோ த ரேஷியோ ஃபார் டைம் இஸ் கிவன். ஸோ ஐ எம் கன்வெர்ட்டிங் இட் டு எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 பேர் தான் இந்த சம்மை எடுத்துக்கணும். ஸோ ஒரு சில சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸில் கேட்பாங்க. ஸோ Q + Rஐ நம்ம எந்த இடத்துலையுமே ஸ்ப்ளிட் பண்ணலன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி 1 person அப்படின்னு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? சம்மை எடுத்துக்கலாம். ஓகே, டன். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேள்வி, 11வது கேள்வி. ஸோ இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஃபார்முலா கொஸ்டின் தான். என்னது? கோன். A right circular cylindrical ice cream cone contains 147.8 cube. Cubeனா என்னது? வால்யூம். அப்போ வால்யூம் கொடுத்துறாங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்துறாங்க, ஹைட் கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த வால்யூம் ஃபார்முலா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 147.84. வாட் இஸ் த வால்யூம் ஃபார் திஸ் கொஸ்டின்? ஸோ வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ போடுங்க, R²H, ரைட்? ஸோ அப்போ ரேடியஸோட ஸ்கொயர். ஸோ 2.8 இன்ட்டு 2.8 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணும். யூ வில் கெட் 147.84. ஸோ தட்ஸ் இட் மக்களே. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான விடை கிடைத்து விடும். ஸோ மல்டிப்ளை பண்ணி போடுங்க ஃபாஸ்ட்டாக. பார்த்தியா, மல்டிபிள்னு ஒன்றே நான் போட மாட்டேங்கிறேன் அப்படி நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. நான் எக்ஸாமில் ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டேன், நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ போடணும். ஸோ ஆன்சர் யாராவது போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ யூனிட் டிஜிட்ஸ் பார்க்கலாம் மக்களே. ஸோ யூனிட் டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு சில வாட்டி ஆன்சர்ஸை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை அடிச்சு விடுங்க. ஸோ இல் கெட் 0.4. ஸோ இது எதுலேயும் அடியாது. ஸோ இது மேலே போயிடும். ஸோ அப்போ H = 147.84 into 3 divided by 22 into 4 into 28. ஸோ சால்வ் பண்ணால் என்ன வருது? 18 வருதா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறதோட யூனிட் டிஜிட் எவ்வளோ அப்படின்னா 2. 4 into 3 எவ்வளோனா 2. கீழே இருக்கிறதோட யூனிட் டிஜிட் பாருங்கள் 8, 8, 4 into 8, 8 into 8. ஸோ அப்போ 8 into 8 பார்த்திங்கன்னா 16, 8. ஸோ அப்போ 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வருதுன்னு பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2ல் முடியணும் அப்படின்னா 4 டேபிளில் எந்த இடத்துல 2ல் முடியும்? 4 3s are 12. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 8s are 32. 3ல் எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ அப்போ 8ல் முடிகிற 18 பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வேல்யூஸ். ஓகேவா? நம்ம பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வேல்யூஸ் நமக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா டெசிமல்ஸ் கொடுக்கல. ஸோ டெசிமல்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு டெசிமல் இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களாவா? ஸோ கையாலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணலாம் மக்களே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை. ஓகே, வேறு லெவல். ஸோ கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது மக்களே. நம்மளுக்கு கை தான் கால்குலேட்டர், ஹியூமன் தான் கை தான் கால்குலேட்டர், மைண்டு தான் பார்த்திங்கன்னா ஃபோன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கணும். ஓகேவா? டன்.
ஸோ சால்வ் திஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி போடுங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 18. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குங்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு தெரியல மக்களே. ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணிடுவேன்னா இதை பாயிண்ட்ஸாக மாற்றிடுவேன். ஸோ 3/7 மொத்தமாக இருக்கிறதே 5 வேல்யூ தானே. 3/7 1/2. ஸோ திஸ் இஸ் 5/8. ஸோ அகைன் திஸ் இஸ் 3/5. அப்படியே இதோட வேல்யூஸ்லாம் எழுதுங்க. ஸோ 3/7 இஸ் எவ்வளோ 42.8. ஸோ திஸ் இஸ் 50. ஸோ திஸ் ஒன் இஸ் எவ்வளோ 62.5. திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அப்போ 5/8 தான் இருக்கிறதுலே பெருசு. 5/8 5/8 5/8 ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் டி. டன். புரிஞ்சுதா மக்களே? ஸோ இதோட நார்மல் வேல்யூ எழுதுங்க. ஸோ சின்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மனப்படமாக வச்சுருங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ இன் த எக்ஸாம்ஸ். டன். மூவிங் ஆன் டு அடுத்த கேள்வி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். In 4.5 hours, a ship covers 140 km upstream plus 200 km downstream. அப்போ அப்ஸ்ட்ரீமும் திரும்ப டவுன் ஸ்ட்ரீமும் போகிறதுக்கான டோட்டல் டைம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5. இந்த மாதிரி சம்லாம் நம்மளோட கிளாஸில் நிறைய எடுத்துகிறோம் மக்களே. ஸோ யாராவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் நமக்கு சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் டைம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட டைம் தான் எவ்வளோ அந்த 4.5. ஸோ அப்போ 140 அப்ஸ்ட்ரீமில் போகிறாரு ப்ளஸ் 200 பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் போகிறாரு. டயர் 2க்கு இப்படி பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும். டன். ஸோ இட் கவர்ஸ் 225 கிலோமீட்டர் ஸ்டில் வாட்டர் இன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours. ஸ்டில் வாட்டரில் என்ன மட்டும் தான் மக்களே போகும், போட்டு மட்டும் தான் போகும். அப்போ போட்டோட ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, which is equal to 75 km/h. ஓகேவா? போட்டோட ஸ்பீடு எவ்வளோ 75 km/h. அப்போ நம்ம அப்ஸ்ட்ரீமில் போகும்போது 75 மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸு. டவுன் ஸ்ட்ரீமில் போகிறப்போ 75 + x. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது பார்த்தீங்கன்னா போட்டால் வருதுன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு அப்படின்னு வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அரியரன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் போடுறீங்க. ஸோ இதே நீங்கள் டயர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதை மட்டும் பார்க்காம ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்தாப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5 பார்த்தீங்கன்னா போட்டால் உங்களுக்கு வந்துடும். 5 பார்த்தீங்கன்னா இங்கே 2 hours, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2.5 hours, which is equal to 4.5 hours. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஆர்எல்ஸ் நீங்கள் இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியும் போடலாம். பட் அப்படி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஓகே? டன். ஸோ மூவிங் ஆன் டு 14th கொஸ்டின். 14th கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின் மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1/2 இன்ட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a + b². இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a - b². நடுவில் சிம்பிள் ப்ளஸ் இருந்தால் என்ன வரும் 2 × a² + b² வரப்போகுது உள்ளே இருக்க டேர்முக்கு. இதே நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது 4ab வரப்போகுது. ஓகேவா? டன். இப்போ நமக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ 2 × a² + b². அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது ஸோ 1/2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா m இருக்கா, அப்போ m². பியோட வேல்யூ 1/n இருக்குது. ஸோ 1/n². இதான் மக்களே ஃபைனல் ஆன்சர். ஓகே? ஸோ அப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 m² + n². இப்போ எந்த ஆப்ஷனில் 1/6 வருதுன்னு பாருங்கள். இது 1/5 இது இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம கொடுக்கல. இது 1/30 இதுவும் இல்லை, ஆனால் மைனஸ்லாம் கிடக்கு. அப்போ இதில் 5 வெளியே எடுத்திங்கன்னா வில் கெட் 1/6. இதில் 6 வெளியே எடுத்திங்க அப்படின்னா வில் கெட் 1/5. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன 1/6 தானே ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஹரியரன் காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். டன்னா? ஸோ வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களே இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் தரமான ஒரு கொஸ்டின் மக்களே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போடுவோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுவோம். ஸோ வேறு லெவலில் ஒரு கொஸ்டின். 15th கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் டு 16th கொஸ்டின். ஸோ இந்த ஷாப்கீப்பர் சோல்டு 2 shirts at 3,450. இந்த மாடல் வந்தாலே நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, இதை கன்சிடர் பண்ண தேவையில்ல.
ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஓவரால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்ட் தானே கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, ஸோ ப்ராஃபிட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. அப்போது சிபி இஸ் டு எஸ்பி. 15%னா எவ்வளோ ஃப்ராக்ஷன் வேல்யூ, 2023. ஓகேவா. ஸோ நான் எப்போவுமே 100 எடுத்து போடுவேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் ஓகே. ஸோ செகண்டில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ். அப்போ எவ்வளோ 100 இஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னா 69. அப்போ டேரெக்டாக பாருங்கள் 3யோட மல்டிப்ளை இங்கே கொடுத்துறாங்க. ஸோ அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 rupees 69. ஸோ இங்கே 100 இஸ்ட்டு இங்கே என்ன அப்படின்னா 69. ஏன் நம்ம ஈக்குவல் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் சேம்னு கொஸ்டினில் கொடுத்துறாங்க. ஸோ வி ஆர் ஈக்குவேட்டிங் த செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 160 rupees. ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 rupees. தேர் இஸ் அ லாஸ் ஆர் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ். இப்போ ப்ராஃபிட் கிடையாது. இப்போ எவ்வளோ லாஸு, 22 divided by 160 into 100. ஸோ அப்போ சால்வ் பண்ணி அப்படின்னா this is 8 times. ஸோ this is 5 times. ஸோ 110 divided by 8 which is equal to எவ்வளோ டைம்ஸ் வரும், 13 டைம்ஸ் வருமா. ஸோ 13 times is 104. இப்போ 30 ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ இன்றைக்கி ஒரு ரவின் வேறு லெவல். ஸோ மற்றவங்க யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்களா? ஸோ காயத்ரி, மனுஸ்ரீ, ஹரியரன், எனி அதர் ஆன்சர்ஸ்? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணுங்கள். ஸோ அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லைனா அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாலாம் கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 13 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 6 வருமா. இப்போ 6/8 இஸ் நத்திங் பட் 0.75. அப்போ 13.75 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஃபுல்லாக நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இனிக்கோ, காயத்ரி அண்ட் மனுஸ்ரீ வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் மக்களே. ப்ராபபிலிட்டி தட் ஏ அக்கர்ஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9. ப்ராபபிலிட்டி தட் பி அக்கர்ஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/12. ஈவெண்ட் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் ஏ அண்ட் பி போத் அக்யூர்? ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் தான் மக்களே நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா. ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா 2/2 4 பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர். ஸோ வாட் ஆர் த 4 பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி, எப்படி எழுதுறது, ஏபி. ஓகே மக்களே. ஏ அக்கர்ஸ், பி ஆல்சோ அக்கர்ஸ். ஏ அக்கர்ஸ், பி நாட் அக்கர்ஸ். ஏ நாட் அக்கர்ஸ், பி அக்கர்ஸ். ஏ அண்ட் பி போத் பார்த்தீங்க அப்படின்னா நாட் அக்கர்ஸ். ஸோ இதான் மக்களே பாசிபிலிட்டி. அப்படியே இதை கேட்டாங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, போத் ஏ அண்ட் பி அக்கர்ஸ்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதை போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துவிடும். ஓகேவா. அப்போ பிக்கு என்ன, நாட் அக்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, அப்படியே அதை ரிவர்ஸு. இப்போ நாட் அக்கர்ஸ் 5/9. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாட் அக்கர்ஸ் 5/12. அப்படியே இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ரிமைனிங் ப்ராபபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா ஸோ இங்கே போட்டு இங்கே போடணும். ஸோ இங்கே போட்டு இங்கே போடணும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. இந்த 4 ஈவெண்ட்ஸில் ஏதோ ஒரு ஈவெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா போத் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திஸ் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வேல்யூ. இப்போ அட்லீஸ்ட் 1 கேட்டாங்கன்னா என்ன பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் 1 ஹேப்பன்ஸ்னால் இங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இங்கே நடக்குது. இப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நத்திங் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ நமக்கு 1 ஃபஸ்ட்டு இருக்கிறத கேட்பாங்க. ஆர்எல்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கேட்பாங்க. ஆர்எல்ஸ் இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எய்தர் ஒன் சால்வ்ஸ், எய்தர் ஏ ஆர் பி. ஒன்று ஏ சால்வ் பண்ணணும், ஆர்எல்ஸ் பி சால்வ் பண்ணணும்னா ஸோ அப்போ ஏ பாசிங் பி ஃபெயில், பி பாசிங் ஏ ஃபெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஆன்சராக கிடைத்துவிடும். புரிஞ்சுதா. ஸோ நான் 2 பேர் இருக்கிறதுல இது மட்டும்தான் மக்களே பாசிபிலிட்டி. ஒன்று ஏ அண்ட் பி போத் ஹேப்பன்ஸு, ஒன்று ஏ அண்ட் பி நாட் ஹேப்பன்ஸ். ஸோ ஏ ஹேப்பன்ஸ், பி நாட் ஹேப்பன்ஸ், ஏ நாட் ஹேப்பன், பி ஹேப்பன்ஸ். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 அக்கரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடணும். ஓகே டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். ஸோ அதுக்கான ஆன்சர் போடவே இல்லையோ. ஸோ 4/9 into 5/12. So this is 1 time 3 times. So 5/27 is the answer for this question. ஸோ மனுஸ்ரீ அண்ட் காயத்ரி வேறு லெவல். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் மட்டும் சும்மாவே இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சால்வ் பண்ணுங்கள். The salary of Akash and Badal is 20% and 30% less than Chandran.
அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா யாரை விட லெஸ்துன்னு கேட்குறாங்க சந்தன். அப்போ சந்திரன் 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ படாலு, ஸோ ஆகாஷ் 20% லெஸ், அப்போ 80. படான்னு பார்த்தீங்கன்னா 30% லெஸ், அப்போ 70. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆகாஷ் மோர் தேன் சேலரி ஆஃப் படால்? அப்போ ஆகாஷ் அதிகமாக இருக்கா? ஆமாம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 10. அப்போ 10 ஹையர் on 70 into 100. What is the fraction of 1/7? 14.28. So ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ 14.28 டன். ஸோ எப்போவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆஃப் டேனுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ தே ஆர் த பேஸ். ஸோ அந்த பேஸை பிக் பண்ணதெல்லாம் மக்களே இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினே. ஓகேவா? டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேள்வி. The length of the portion of the straight line 4x plus 3x equal to 24 intercept between the axis. அப்போ நமக்கு ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியணும். இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா போட்டு காட்டுறேன். ஸோ இன்டர்செப்ட்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் எங்கே கட் பண்ணுதோ அதான் எக்ஸ் இன்டர்செப்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் வேணுன்னா டஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 6. y வேணும் அப்படின்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணுங்கள், which is equal to 8. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? the value is 6,0. அப்போ ஒய்யோட வேல்யூ is 0,8. அப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 10 இஸ் ட்ரிப்ளெட்டா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்ளெட் தான் மக்களை கேட்பாங்க. ஸோ ட்ரிப்ளெட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சராக சாதாரணமாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேள்வி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின். ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷனில் என்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் கேட்கலான்னு பாருங்களேன். இன் 2 மிக்சர்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர் A அண்ட் B. அப்போ ஆயிலும் இருக்குது வாட்டரும் இருக்குது. இது A. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா B. ஓகே, த குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆயில் இன் A அண்ட் B ஆர் 2/5. அப்போ ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2/5. இதுக்கு என்ன மீனிங்கு? டோட்டல் 5ல் ஆயில் மட்டும் 2. அப்போ அந்த ரேஷியோஸ் என்ன அப்படின்னா 2:3. பியில் எவ்வளோ? ஸோ 3:10. அப்போ 3:7. டோட்டல் வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ தெரியுது? 5. ஸோ டோட்டல் வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ தெரியுது? ஸோ திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னா 10. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா the quantities ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டரோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணுறாங்க. இப்போ வாட்டர் இஸ் 18 liters and 14 liters. அப்போ திஸ் 3 parts என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. இப்போ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எவ்வளோ? 6. டன். இப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. 14 parts பார்த்தீங்க அப்படின்னா 7 parts. இப்போ 7 parts ஆஃப் வாட்டர் இஸ் நத்திங் பட் 14. ஸோ அப்போ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இஸ் 2. அப்போ இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இஃப் யூ மல்டிப்ளைட் பை 6னா 12 liters, 18 liters, which is equal to total of 30 liters. 6 liters, 14 liters, which is equal to total of 20 liters. So if you add this அப்படின்னா 50 liters in total. Find the total quantity of the final mixture. So this is nothing but 50 liters. ஓகேவா? காயத்ரி, மனுஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் 50 liters. 50 லிட்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த கேள்விக்கான பதில். ஸோ ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ நமக்கு ஆயிலை கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ எனக்கு ஆயில் கொடுத்துட்டான். அப்போ ரிமைனிங் இருக்க 3/5 என்னவாக இருக்கும்? வாட்டராக இருக்குமா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க 7/10 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கும். 3 parts is 18 அப்படின்னா இன்ட்டு 6. ஸோ 7 parts is 14 அப்படின்னா இன்ட்டு 2. அதே டினாமினேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கூட ஸோ 30 + 20 which is equal to 50 liters. இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் இஸ் வாட்டர். ஸோ பார்ட்ஸ் இருக்குது. ஸோ வேல்யூவை ஈக்குவல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் போட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் போடலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொஸ்டின். ஹவு மெனி ஃபேக்டர்ஸ், பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வேல்யூ. அப்போ எவ்வளோ பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 27. இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 33. ஓகேவா மக்களே? ஸோ இது பார்த்தீங்கன்னா 3/3 இன்ட்டு திஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 3 × 11. ஸோ இதை ஒழுங்காக எழுதுனீங்க அப்படின்னா 3/4 × 11⁻1. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்? n+1 இன்ட்டு p+1 இன்ட்டு q+1. ஸோ ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ 5 × 2 which is equal to 10. எதுவுமே தெரியல அப்படின்னா இங்கே இருக்க பவர் என்ன பண்ணோம்? 1 ரைஸ் பண்ணோம். ஸோ அப்போ 4 + 1 5, 1 + 1 2. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 10. ஸோ நீங்கள் ஏதோ நிறைய ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 10 10 10 வர மாதிரி இருக்குது மக்களே.
ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேள்வி. நிஷி அண்ட் ஸ்ரீகாந்த் ஆர் ஸ்டாண்டிங் 30 கிலோமீட்டர் அப்பார்ட். இந்த மாதிரி அப்பார்ட் சம் வந்தாலே ஒன்று மேலே மக்களே ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் பார்த்தீங்கன்னா 99% கேட்பாங்க. ஆல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கேட்டிருக்கான்னு அர்த்தம். இஃப் போத் ஆர் ஸ்டார்டிங் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் 3, 2 ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை டு கிராஸ் ஈச் அதர். அப்போ எப்போ கிராஸ் ஆவாங்க, எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 30 கிலோமீட்டர் டிவைடட் பை ஆப்போசிட்னா ப்ளஸ்ஸு. ஸோ ஆட் அடிச்சிங்கன்னா 6 hours. அவ்வளோதான். ஸோ அப்போ சம் மக்களே அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டைம் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க. 8 செகண்டில் போட்டேன். ரிலேட்டிவ் ஸ்பீட் தெரிஞ்சதுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. பார்த்தோன்னே ஓகே ரிலேட்டிவ் ஸ்பீடு 30, 5 அப்போ அச்சா 6 முடிஞ்சுது. ஸோ ஹரியரன், காயத்ரி, மனுஸ்ரீ வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். டன். ஓகேவா மக்களே. ஸோ வி ஆர் மூவிங் டு 23rd கொஸ்டின். ஸோ என்ன 33rd கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுங்க. வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் 23rd கொஸ்டின்? ரொம்ப ஈஸியான கேள்வி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. பதினோரு பேர் இருக்கீங்க, யாராவது டக்குன்னு ஆன்சரை போடுங்கயா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0வா? ஸோ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் மக்களே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியாக நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் மக்களே. அந்த ஷார்ட்கட் வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? சைனு, காஸ், டேனு, இன்னொன்று என்னது காட்டு. ஸோ சீக்கன், கொசிக்கன்ட். இப்போ என்ன தெரியுமா மக்களே கான்செப்ட்டு? இந்த 2 டீட்டாவையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வரணும். ஓகேவா? இந்த 2 டீட்டாவையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வரணும். ஸோ அப்போ டீட்டாவை ஆட் பண்ணால் 90 வரணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே 75 + டீட்டான்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஆட் பண்ணால் 90 வரும்? ஃபஸ்ட்டு 75ஓட எதை கூட்டணும்னு பாருங்கள். 15 கூட்டினா 90. ஓகே, டீட்டா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எனக்கு ஆட் பண்ணால் வெறும் 90 மட்டும்தான் வரணும். டீட்டா கீட்டாலாம் வரக்கூடாது. அப்போ இதை என்ன பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஆப்போசிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணால் 0 ஆயிருமா? அப்போ திஸ் இஸ் 15 - டீட்டா. அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ 75 + டீட்டாவா? அப்போ 75னா என்ன வரும்? ஸோ எதோட ஆட் பண்ணால் 90 வரும். 15 degrees. டீட்டா இருக்குது, அப்போ டீட்டாவை தூக்கணும். அப்போ டீட்டாவை தூக்கணும்னா ப்ளஸ் போடுவீங்களா மைனஸ் போடுவீங்களா? என்ன மாதிரி ப்ளஸ் போடக்கூடாது, மைனஸ் டீட்டா பார்த்தீங்கன்னா போடணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடுச்சு? சீக்கண்ட் ஆஃப் 15 - டீட்டாவாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சீக்கண்ட் 15 - டீட்டா. ஸோ கேன்சல்டு ஈச் அதர். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது மக்களே. இது ரொம்ப 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 ஈஸியான கேள்வி. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சைன் ஆஃப் 53 - டீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படியே காசாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதோட எதை கூட்டணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டணும், அவ்வளோதான். கூட்டினா 90. அப்போ இதோட எவ்வளோ கூட்டணும்? 37 கூட்டணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டா ஆல்ரெடி மைனஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு. இதுக்கு ஆப்போசிட்டில் போட்டால் தானே அது கேன்சல் அவுட் ஆகும், ஆட் ஆனால். ஸோ இப்போ ஆட் பண்ணோன்னா இது ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 90 இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 27 + டீட்டா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா 27 + டீட்டா மைனஸ் காமா இருக்குது அப்படின்னா அப்படியே இதுக்கு ரிவர்ஸு. எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 வரும். ஸோ 63. இது பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆட் பண்ணோம் அப்படின்னா 90 வரணும் மக்களே. அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஓகேவா? டன். ஸோ ஹரியரன் வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ இல்லைனா சீக்கண்டை மாற்றுங்க. ஸோ திஸ் இஸ் 75 மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? கொசிக்கன். ஸோ ரெண்டும் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் அவுட் ஆகிவிட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறிய ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஷார்ட்கட் மக்களே. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல். அப்போ ரூட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? ax² + bx + c = 0 அப்படின்னா ரூட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் b² - 4ac ஓட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பியோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 1, ஏவோட வேல்யூ இஸ் p, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா q. ஸோ அப்போ b² - 4ac = 0. இப்போ 1² - 4 × p × q ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.
1 equal to 4 PQ. ஸோ அப்போ இதில் எனக்கு என்ன தேவை 12 தேவை. அப்போ மல்டிப்ளைங் பை 3 on both sides. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3. புரிஞ்சுதா? கிளியரா மக்களே? ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ஏன் சார் இது அப்படி போடுறோம் அப்படின்னா x equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே எனக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தால் தான் எனக்கு 2 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தால் தான் எனக்கு 2 ஃபேக்டர்ஸு. ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் ரூட்ஸ் வருது அப்படின்னா இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0 ஆயிரும். அப்போ அந்த வேல்யூ இந்த ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது நீங்கள் ஈக்குவல் ரூட்ஸ் வர எந்த சம்மில் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவல் ரூட்ஸ் x plus 3 whole square equal to 0. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் த 2 ரூட்ஸ் ஆர் x equal to -3 and -3. If you apply this அப்படின்னா 4b square 36 minus 4 into 1 into 9 which is equal to 0. ஸோ அப்போ ஈக்குவல் ரூட்ஸ் வர எல்லா சமுக்குமே இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் அப்ளை. ஆலிபோர்ட் மார்க்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணுவீங்களா? டெய்லி இல்லை டெக்ஸ்ட் புக் ஆர்பி பண்டிட்லாம் ஃப்யூச்சரில் சால்வ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு என்ன கேளுங்க, சால்வ் பண்ணிடுவோம். டன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க மக்களே. அவ்வளோலாம் கஷ்டமாக சிஜிஎல்லே கேட்டதில்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போகாமல் இருக்கும். எ சர்க்கிள் இஸ் வித் இன்சென்டர் ஓஸ் இன்ஸ்கிரைப்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ எது வெளியே இருக்குது, எது உள்ளே இருக்குது? எ சர்க்கிள் இஸ் இன்ஸ்கிரைப்டு. அப்போ சர்க்கிள் தான் பார்த்திங்கன்னா இன்ல இருக்குது. ஸோ அப்போ த ட்ரையாங்கிள் திஸ் இஸ் த ட்ரையாங்கிள். இதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஐயோ, ஓகே மக்களே, உள்ளே இல்லைனாலும் ஓரளவுக்கு வச்சாச்சு. ஸோ அப்போ 3 பாயிண்டில் என்ன இருக்கும், டச் ஆகிருக்குமா? சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் வித் ஓ, இன்ஸ்கிரைப்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. திஸ் ஒன் இஸ் ஏ, திஸ் ஒன் இஸ் பி, திஸ் ஒன் இஸ் சி. சைட்ஸ் ஏபி பிசி சிஏ டச்சஸ் அட் டி இ F. AD is equal to 17. AD ஓட வேல்யூ 17. BE is equal to 15. ஸோ CF is equal to எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. எஸ் பண்டிட்ஸ், அதெல்லாம் எது கேட்குறாங்கன்னே தெரியலப்பா, அவ்வளோ கஷ்டமாக. இப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி மக்களே? ஸோ காமன் டேஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ இப்பயும் 15, இது 17, இது 17, இது 12, இது 12. அப்போ 2 times ஆஃப் திஸ் அடிஷன் வேல்யூஸா? அப்போ 17 + 15 + 12 இப்படி போட்டாலும் ஓகே. ஆல்ஸ் டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி போகிற மாதிரினாலும் ஓகே. ஸோ 2 into திஸ் இஸ் எவ்வளோ 32 + 12 44. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 88 சென்டிமீட்டர். ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல். இல்லை நீங்கள் ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டஃப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 35 minutes தான் இருக்கும். இதில் அவன் ஆவரேஜாக கேட்டால் மட்டும்தான் நம்மளால் எல்லா சமயமே சால்வ் பண்ண முடியும். வீக்லி ஒரு 2 or 3 டெஸ்ட்டு வேறு பிளாட்ஃபார்ம் டெஸ்ட்டு போடுங்க ப்ரோ. ஓவர் த டைமில் ஆலிபோர்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்குது, ஒரே டெஸ்ட் சீரியஸ் போடுறதுனால அதான் கேட்டேன் ப்ரோ. முத்து, தட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆலிபோர்டே எக்ஸாம் ஸ்டாண்டர்டாக அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் த பேட்டர்ன் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 22ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டு. ஸோ 24ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டு, சாரி 22 தான் அது, 23 இது, 24ல் 2 ஷிஃப்ட்ஸ். இந்த 7 ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் எடுத்தாலும் ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டஃப்பாக இருக்குது. ஆலிபோர்ட்லேயே ஒரு 10 கொஸ்டின் கஷ்டமாக கேட்குறான். ஆல்சோ ஒரு 7-8 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக கேட்குறான். நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் தட் பிகேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 to 28 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எடுக்கலாம். எஸ் ஆர்பி வில் பி குட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டு தான். ஆனால் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ஸில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக போடலாம். ஓகேவா? அதெல்லாம் போட்டால் மன உளைச்சல் ஆகுது ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. 50 நிமிஷத்தில் போடுற மாதிரியா கேட்குறாங்க. ஆலிபோர்ட்லாம் போட்டால் ஏதோ ஒரு 5 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ பேலன்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் போட்டால் எங்கே? டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின் மக்களே. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா இஸ் ஈக்குவல் டு கொசிகண்ட் ஆஃப் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 tan gamma plus alpha minus beta is equal to 1, where alpha beta are positive acute angles. Find the value of 2 alpha minus beta. அப்போ சைனோட வேல்யூ 1/2 எப்போ?
ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2னா சைனில் திஸ் இஸ் 30 டிகிரி. அதே காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்போ பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அதுக்கப்புறம் என்னது, டேனில் எப்போ 1 வரும், 45 டிகிரி. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் காமா மைனஸ் பீட்டா 2 ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா எங்கே ப்ளஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. அப்போ இஃப் யூ ஆட் தீஸ் 2 அப்படின்னா பீட்டா கேன்சல் ஆயிரும். இதுவும் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 1 and 3 ஆட் பண்ணிங்கன்னா ஆடிங் 1 + 3 யூ வில் கெட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல், இது அடிஞ்சிருமா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. நமக்கு 2 ஆல்ஃபா தான் வேணுங்கனால அதை அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன தேவை, பீட்டா. அப்போ பீட்டா இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் ப்ளஸில் இருக்கா. அப்போ அது ரெண்டுத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 2 பீட்டா, இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா, விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ த வேல்யூ ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, டன். Value of beta is equal to 45 degree. So if you add this அப்படினா you will get 120 degrees. So அரியரன் வேறு லெவல். ஸோ நம்ம முடிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக போடலாம் மக்களே. ஓகேவா, டன். ஸோ ஆனால் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் நோ இஷ்யூஸ், போடணும்னு நினச்சா எது வேணால் போடலாம். ஸோ நம்ம அதர் செட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது மக்களே. நம்ம ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக் சம்ஸ்லாம் போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவேஷன்ஸ் ஹவ் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ். அப்போ எப்போ இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் வரும், ஸோ 13/a இஸ் ஈக்குவல் டு 2/5 இஸ் ஈக்குவல் டு 2/5. ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. ஸோ 13/a இஸ் ஈக்குவல் டு 2/5. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ, ஸோ 65/2. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ்னால் டேரக்ட் மல்டிப்ளாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டால் போதும். ஸோ திஸ் இஸ் அ டேரக்ட் ஒன். ஸோ யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மச் லெஸ் அமௌண்ட் ஷான் obtained from scheme A if he invested 3,000 in scheme A at 2% per annum. அப்போ per annum 2%, 1.5 years, compounding half yearly. First பாருங்க மக்களே, half yearly. Then the amount he obtained from scheme B in which he invests the same amount at 8% per annum for half year, compounded quarterly. This one is compounded quarterly and this one is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா compounded half yearly. ஸோ அப்போ half yearlyனா என்ன பண்ணணும், half yearக்கு மாற்றணும். per annumக்கு 2% அப்படின்னா half yearக்கு 1%. இப்போ how many cycles, ஸோ 1.5 years equal to 6 months, 6 months, 6 months, 3 6-month cycles. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா quarterly, totally how many years, half an year, அப்போ 2 quarters. இப்போ per yearக்கு 8%, அப்போ 2 quarter இருக்குது. அப்போ quarterக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%. ஸோ 2%. ஸோ this one is பார்த்தீங்கன்னா 1%, 1%, 1%. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா மக்களே, 3a.3a²a3. ஸோ 2 digits மட்டும் வைங்க, 1னால பிரச்சனை இல்லை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் த டிஃப்ரென்ஸ். ஸோ 3,000 இன்ட்டு ஸோ percentage of 1 minus percentage of 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேல்குலேட்டிவ். ஆன்சர் போட்டிங்களா இந்த கொஸ்டினுக்கு சியா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு போட்டால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் அதோட எடுத்துக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கொஸ்டின்னு. ஸோ என்ன தேவை, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ஸ்பீட், ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்குறான். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸஸ் 35 + 55 + 20 டிவைடட் பை டைம் எவ்வளோ, 1/6, 2/3, 1/2. ஸோ வாட் இஸ் 1/6, 1/6, 2/3 + 1/12. if you solve this அப்படின்னா you will get the answer. what is the sum, 50, 90, 110 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12 காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ this is 2 times 2 plus, so this is 4 times 8 plus 1, this is 11. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 110.
cancel பண்ணிங்கன்னா 10 times. So 10 into 12 which is equal to 120 is the answer for this question. So Ariharan and Gayatri வேறு level. So 120 is the answer. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நினைக்காதீங்க. ஸோ ஒரு சில வாட்டி இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவு சால்வ் பண்ணால் போதும் மக்களே. திஸ் ஸ்பீட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஸோ ஃபிகர் ஏடி இஸ் த மீடியன். அப்போ மீடியன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட். ஏபி ஈக்குவல் டு ஏசி. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். என்ன கொடுத்துட்டான்? ஸோ திஸ் இஸ் 30 டிகிரி. அப்போ திஸ் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஐசோசெலஸுங்கிறதால திஸ் ஒன் 90 டிகிரி. Find the what is the length of AD if AC equal to 6. அப்போ 1:2 ரேஷியோவா? ஸோ அப்போ the AD is equal to 3 cm. Right angle triangle. So this one is 30 அப்படின்னா the ratio is 1:2. So this is 6. So this one is 3. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மக்களே. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாமெட்ரி அப்படிங்கிறதுனாலே எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாக இருக்காது. ஸோ தேர் ஆர் டூ மெனி ஈஸி கொஸ்டின்ஸ் இன் ஜாமெட்ரி ஆல்சோ. ஸோ டேரெக்டாக நம்ம கேட்டாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடணும்? சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? டன். ஸோ வேறு லெவல். ஸோ இன்றைக்கான செஷன் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக போச்சு. ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா போடாமல் இருக்கும். அதே தான் எக்ஸாமில் நான் போடாமல் விட்டு அதே 15. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம கண்டிஷன் கொடுக்குறப்ப 2 ஈக்குவேஷன் தான் மக்களே வர மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒன்லி 2 ஈக்குவேஷன்ஸ் வர மாதிரி தான் ஈக்குவேஷனை கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 men + 5 women + 6 children took 6 days. திஸ் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1. while 7 men + 2 women does the same work in எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/2 days. அதுக்கப்புறம் 3 women + 10 children do the same work in எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/7 days. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. இப்போது 3 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளால் சம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இட் வில் டேக் a lot of time. ஓகேவா? இட் வில் டேக் a lot of time. அப்போ இந்த மாதிரிலாம் 3 ஈக்குவேஷன் கொடுக்குறப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணணும். ஆல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ 2 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மென்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமன் இல்லை. அப்போ நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விமனை எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? விமனை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணணும் மக்களே. அப்போ விமனை எலிமினேட் பண்ணணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 4 சில்ட்ரனு 3 மென். அப்போ எந்த இடத்துல 4 மென்னும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி 3 மென்னு 4 சில்ட்ரன் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மென் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 4 சில்ட்ரன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? விமனை கேன்சல் அவுட் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 5 விமன் இருக்காங்க, இங்கே 2 விமன் இருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 3 விமன் இருக்காங்க. இப்போ நான் விமனை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா எந்த 2 ஈக்குவேஷனை கூட்டணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. விமனை எலிமினேட் பண்ணணும்னா விமன் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எந்த 2 ஈக்குவேஷனை நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு விமன் பார்த்தீங்கன்னா கேன்சல் அவுட் ஆவாங்க, விமன் ஈக்குவலாக வருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வியை தான் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1400 கிராம் மூளை யூஸ் பண்ணி தான் மக்களே ஆகணும். விமனை கேன்சல் அவுட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணணும்? டேய் யாராவது சொல்லுங்கள் ப்ளீஸ். ஈக்குவேஷன் 1 or 2 or 3 1 or 2 or 3 யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா கூட ஐ எம் ஸோ மச் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ 2யும் 3யும் நீங்கள் கூட்டிடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா 5 விமன் வரும். அதுக்கப்புறமா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 2 3 சேர்த்திங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனை கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஹரிஹரன் வேறு லெவல், மனோஸ்ரீ வேறு லெவல்ப்பா. அப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 men + 5 women + 6c. இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1. இப்போ 4ஆவதாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். எப்படின்னா 2யும் 3யும் கூட்டுற மக்களே. 2யும் 3யும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 7 men + 2 women 3 women கூட்டினீங்கன்னா 5 women ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 சில்ட்ரன். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினதுக்கப்புறமா இதிலேருந்து இதை கழிங்க. அப்போ என்ன வந்துடும்? 3 men ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சில்ட்ரனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துடும். புரிஞ்சுதா?
எஸ் வேறு லெவல். ஸோ ரெண்டாவதையும் மூணாவதையும் கூட்டிட்டு ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ். நம்மளால் ஈக்குவேஷன் பாருங்கள், இப்போ ஏபி 6 days, பிசி 10 daysனு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்குறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் 2b + c இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 16 நாள் வேலையாகாது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கம்மி டேஸில் முடிஞ்சிடும். ஸோ அப்போ நம்மளால் ஈக்குவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா டேஸை ஆட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் ஆட் பண்ணிட்டோம், புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது. லாஜிக் புரியுதா மக்களே? ஏன் நம்ம ஆட் பண்ணக்கூடாதுன்னா, எப்போல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறோமோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் கம்மியாகும். ஸோ டைம் குட் நாட் கெட் ஆடட் அப். ஸோ நம்மளால் எதை ஆட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா we can't add என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டேஸ். அப்போ we have to convert this days in terms of efficiency. அப்போ இந்த கொஸ்டினில் இந்த டேஸ்க்கு பதிலாக நம்ம எஃபிஷியன்சியாக மாற்றணும். ஓகேவா மக்களே, புரிஞ்சுதா? அப்போ இப்போ பாருங்கள் 6 days 9/2 days, அப்போ 18/7 days. இப்போ இதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லுங்கள். டைம்னு ஒரு கிளாஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் த எல்சிஎம் ஃபார் திஸ் ஒன்? அப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ நம்ம டினாமினேட்டரை பார்க்கணுமா இல்லை நியூமரேட்டர் மட்டும் பார்த்தா போதுமா? ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூமரேட்டர் மட்டும் பார்த்தா போதும். 6, 9 and 18. ஸோ த எல்சிஎம் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 18. அதே மாதிரி 18 இஸ் த டோட்டல் ஒர்க் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினுக்கான டோட்டல் ஒர்க் பார்த்திங்கன்னா 18. அப்போ வாட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் 6th? ஸோ 6ஓட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 3. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 3 வருது. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் இஸ் 3. ஸோ அதுக்கப்புறம் செகண்டோட எஃபிஷியன்சி எவ்வளோ? இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு 2ஆல் மல்டிப்ளை ஆகுது. ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ இஃப் யூ ட்ரிபிள் திஸ் அப்படின்னா த எஃபிஷியன்சி இஸ் 4. ஸோ இஃப் யூ மல்டிபிள் திஸ் அப்படின்னா த எஃபிஷியன்சி இஸ் 7. ஏன்னா 18 × 1. ஸோ அப்போ எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஃபிஷியன்சியை ஆட் பண்ணலாமானா ஆட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எஃபிஷியன்சி எவ்வளோ வருது? 11. அப்போ த 4th எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 11. அதிலேருந்து என்ன பண்ணோம்? ஸோ 1ஓட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 3. அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னே நம்மளோட எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 8ன்னு வந்துருச்சா? அப்போ நம்மளோட 3 மென்னுக்கும் 4 சில்ட்ரனுக்கான எஃபிஷியன்சி 8. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ டோட்டல் ஒர்க் பார்த்திங்கன்னா 18. நமக்கு கொடுத்துருக்க கேள்வியில் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. ஸோ if we solve this அப்படின்னா 9/4 is the answer for this question. முடிந்தது மக்களே. ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ மற்ற யாராவது ஆன்சர் போட்டிருந்தீங்க அப்படின்னா வெரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் யாராவது போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். புரிஞ்சுதா எப்படி இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணணுன்னு? ஸோ 3 ஈக்குவேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தனித்தனியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணாலும் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்போ மெர்ஜர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? டன். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ நம்பர் ஆஃப் டேஸை வச்சு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வி ஆர் கன்வெர்ட்டிங் இட் டு எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா வேணா டோட்டல் ஒர்க் வேணும். அப்போ டோட்டல் ஒர்க்குக்கு இந்த பர்சன்ஸ் என்ன எஃபிஷியன்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வேறு லெவல். ஸோ மக்களை இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போது நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஆனால் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கமெண்ட் போட்டு போயிருங்க. ஏன்னா இப்போ நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா there are no established தமிழ் சேனல்ஸ். ஸோ தமிழ் சேனலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டாக யாருமே கிடையாது. ஸோ ஆப்டிடியூட் எடுக்கிறதுலையாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்லையாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லையாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபுல் கண்டென்ட் பார்த்திங்கன்னா யாருமே எடுக்கிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் கண்டென்ட்டே எடுக்கிறோம். ஸோ நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேனா, இதை வந்து நீங்கள் கோர்ஸில் வந்து வாங்கிக்கோங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெப்சைட்டில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்கிறது இல்லை. ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு மட்டும் பார்த்தா போதாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்க்குறான் அப்படின்னா 1.5 மணி நேரம் வீடியோ, ஸோ நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, ஒர்த் வாட்சிங், ஸோ ஓகே அப்படின்னு நீங்கள் ஏதாவது கமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா என்ன நம்ப மாட்டான். ஆனால் அந்த வீடியோ பார்த்து இன்னொருத்தனை பார்த்தேன் அப்படின்னா நம்புவான். ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா மனிதனோட இயல்பே அதான். ஸோ ஒரு ஸ்டாஃப் எவ்வளோ நல்லா எடுத்தாலும் அவரை நம்ப மாட்டான். ஸோ
அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸ் நல்லா இருக்குன்னா ஓகே நல்லா இருக்குன்னா அவனும் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் நிறையா போட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து ஒருத்தனும் ஓகே கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஓகேன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் மட்டும் படித்து பாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க மக்களே. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் மைண்டடாக இருங்க. காம்படிஷனுக்கு கூப்பிடுங்க எல்லாரையும். நீனும் என்னோட கம்பீட் பண்ணு, நானும் உங்களோட கம்பீட் பண்ணுறேன். ஃபுல் மார்க் எடுக்க கம்பீட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களோட ஏன் கம்பீட் பண்ணுறீங்க? ஓகேவா? டன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து உங்களால் ஏதாவது லேர்ன் பண்ண முடிஞ்சா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் போடணும்னு இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் செஷன் மக்களே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலிபோர்ட்லேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூப்பன் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zone 60. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா வாங்குங்க. ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் நீங்கள் Tier 2 மார்க் டெஸ்ட் போடணும் அப்படின்னா ஸோ ஆலிபோர்டில் இருக்குது. ஸோ லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக Tier 2 மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இது எனக்கு பத்தலை, இது இல்லாமல் நான் நிறைய எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஆலிபோர்டோட இந்த Zone 60 கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க இந்த Tier 2 கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க, இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, டன். So that's it for today's session. So thank you for attending. So thank you all. We'll meet again tomorrow. ஸோ என்னோடய ஸ்கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதை மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்கோர்ஸ்லையுமே டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே. ஸோ 2வது கொஸ்டின் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டதுனால கொஞ்சம் லைட்டாக மைண்ட் இதாகிருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15வது கொஸ்டினும் ஸோ கண்டிப்பாக போட முடியல. என்டிபிசி ரிசல்ட் எப்போ வரும் ப்ரோ? எனக்கே தெரில ப்ரோ எப்போ வரும்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் இருக்குது. ஸோ டைப்பிங்லாம் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆச்சுன்னா கூட ஸோ அங்கேருந்து ரிசல்ட் ஒரு 2 months ஒரு 3 monthsக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் அதையே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ மெயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அரியரன் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ அதே மாதிரி வேறு யாராவது ரெக்கார்டரில் லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் டு கான்சன்ட்ரேட் ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ். யூஜி ரிசல்ட்டா? ஸோ தெரியல, அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ராகவ் சார் வந்து குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டுடேட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் அங்கே. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே மக்களே. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளோட செஷனில் பார்த்தீங்க